ஓகே, என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிள். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், இப்படி விளையாட போகிறோமா கிரே, இப்படின்னா விளையாட போகிறோமா கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி கிடையாது, நாட் ஏர் லைக் தேட். கம்ப்யூட்டரை உருவாக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டருக்குள்ளேயே மனுஷனை உருவாக்குற மாதிரி கம்ப்யூட்டர் உருவாக்கிடும். அப்போ இது என்ன சார், இது எப்படி சார் நடக்கும்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை நெருங்கிட்டு இருக்கோம். 0 and 1 ரெண்டுக்கு நடுவில் மினி வேல்யூட் லாஜிக்ஸை நெருங்கிட்டு இருக்கோம். ஒரு குவாண்டம் சூப்பர்மசி வரப்போகுது. இது எந்த அளவுக்கு சார் பேராபத்தா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் சப்ஜெக்டை பற்றி மட்டும் தான் பேசுவேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, பேராபத்துனா எல்லோரும் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். எல்ஐசியில் மட்டும் போட்டுறாங்க. எல்ஐசி ஜீவன் ஆனந்த் வேணால் எடுத்துக்கோங்க. நான் எல்ஐசி ஏஜென்ட் நினச்சிக்கோங்க. ஸோ என்ன சார், கம்ப்யூட்டர் எப்படி சார் உருவாக்குறது, கம்ப்யூட்டருக்குள்ளேயே எப்படி சார் கம்ப்யூட்டரை உருவாக்குறது. நெல் மைக் ஆன் பண்ணலையா? சூப்பர், ஆன் பண்ணி. ஓகே, கம்ப்யூட்டருக்குள்ளே எப்படி சார் கம்ப்யூட்டர் உருவாக்குறது அப்படின்னா இதுதான் அந்த மெத்தடு. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் மெத்தடில் இதை உருவாக்க போகிறோம். என் வாயை நீங்கள் பார்த்து என்ன செய்ய போகிறீங்கன்னா ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நம்மளோட கேமரா ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளே எப்படி சார் கம்ப்யூட்டர் உருவாக்குறீங்க, டீச் மீ த டெக்னிக். ஸோ அடிஷன் செஞ்சோம். இப்போ ஹாஃப் ஆடர் செய்யும்போதுனா, ஹாஃப் ஆடர்னா 1+1 ஹாஃப்னு சொல்லாது, இது வேறு மாதிரி சொல்லுவோம். சம்மு கேரின்னு இருக்கா, நான் இதில் வந்து ஃபோர் பிட்டு செஞ்சுருக்கேன். சரிங்களா, 4 பிட்டு இது செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸி. ஏபிசின்றது இன்புட்டு, அவ்வளோதான். ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குறதுக்கு பல காலங்களாக மனுஷன் வந்து அபாக்கஸ்லேருந்து வந்திருக்கு. அந்த கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரி இன்னொரு நாள் பார்ப்போம். சரியா, இப்போ சொன்னால் எல்லோரும் தூங்கிடுவீங்க, அதனால் இப்போதைக்கு வேணாம். ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸோட ஹிஸ்ட்ரியை பார்க்குற முன்னாடி நொடி பொழுதில் வித்தின் ஒரு 4-5 செகண்டுக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்க முடியுமா சார்னா, ஒரு அடிஷனை உருவாக்குங்க சார் அப்படின்னா உருவாக்க முடியும். ஸோ கம்பைனட்டோரியல் அனாலிசிஸ்க்கு போங்க ஃபஸ்ட்டு. கம்பைனட்டோரியல்னால் பல காம்பினேஷனில் யோசிக்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து விட்டு என்ன இருக்கணும், ஷிஃப்ட் ஏல கேப்ஸ் ஏ, அதை கரெக்டாக அந்த சின்டாக்ஸ் ஏ கொடுத்துருங்க. அப்புறம் கேப்ஸ் பி. இதை வந்து என்ன பண்ணுன்னா, கம்ப்யூட்டர்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ கால்குலேட்டிங் மிஷின். சி இன் ரைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் பாட்டு பாடுது, வசனம் எழுதுது, என்னென்னமோ பண்ணுது. ஏன் நாளைக்கு உங்களோட மனைவியாக கூட அது மாறிடும். நான் சொல்கிறது பொய்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதை பற்றின ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலே எழுதியிருக்கான். ரைட்டுங்களா. அப்போ அவுட்புட், அப்போ கூட மனைவியாக இருந்தால் 4-5 ரோபோட் வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. அப்புறம் சம்மும் சி அவுட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது. இப்போ இதில் நான் எப்படி சார் அப்படின்னா, இது அப்சர்வேஷனில் தான் பண்ணுவோம். கம்பைனட்டோரியல் சர்க்யூட்ன்றது சிம்பிள் அரித்மெட்டிக்கு, இது பைனரி அரித்மெட்டிக். நான் சொல்கிறது புரியுதா? பைனரி அரித்மெட்டிக்னா என்னன்னா, என் வாய் வந்ததோடு நின்றுச்சு. ஓகே, பைனரி வந்து அரித்மெட்னா நமக்கு 10 கை, இது 2 இல்லை, இந்த 2 கையையும் சேர்த்து எனக்கு 10 கை. நான் இன்னொரு கையை காட்ட முடியாது, நான் கேமரா பிடிச்சிருக்கேன். பைனரி வேர்ல்டில் அவங்களோட பேஸே 2 தான், தசாவதாரம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது இந்த இதை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ டேபிளுக்கு போகிறோம். ஒரு நிமிஷத்தில் கால்குலேட்டர் செய்ய பல்லாயிரம் வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த கால்குலேட்டர் செய்கிறதுக்கு பதிலாக ஒரு அடிஷனை மட்டும் செய்கிறதுக்கு மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சு. ரைட்டுங்களா. அப்போ இதுதான் அந்த டேபிள். பல காம்பினேஷனில் யோசிக்கும். 000 001 010 011 100 1001. இது எப்படின்னா ஒரு டியூப்பிள் மாதிரி இருக்கும். ரைட்டா. இப்போ என்ன செய்யறேன்னா, முதல் எடுத்த விட்டு 0, இங்கே 0 இருக்கா, கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து இருக்கிறது 1. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு. இதை வந்து இப்போ நான் ஒரு கோடிங்காக மாற்ற போகிறேன். 1 1 0 1 0 0 1 0 0 0 1 0 1 1 1. அவ்வளோதான், கிளிக்லேயே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு கால்குலேட்டர் செஞ்சுட்டேன். 0110101. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்னா அப்புறம் பார்ப்போம். இப்போ எக்ஸ்பிரஷனில் வந்து சம்முன்னு கொடுத்துருக்கேன்னா, எனக்கு இது வந்து சம்முன்னு போட்ட இடத்துல இது கொடுத்துருக்கு. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது கரெக்டாக இது வெரிஃபை பண்ணிருச்சு. இந்த சின்டாக்ஸில் தான் நான் கொடுக்கணும். இன்கேஸ் நான் சி இன் ஏபி இதை வந்து நான் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா, இங்கே மாறணும். ஆனால் அது மாறல, சி அவுட்டுன்னு இருக்கா. இப்போ அதை நான் கிளிக் பண்ணி இங்கே இருக்கிறது மினிமைஸ் பண்ணுறதுனா இருக்கும். இப்போ இதை நான் மினிமைஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸை காட்டுது, ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸை காட்டுது. இப்போ இதுதான் எனக்கு இது இருக்குது, மினிமைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இதை சொல்லு அப்படின்னு சொல்கிறேன்.
புரியுதா? எனக்கு அந்த அவுட்புட் வருமா என்னன்னு தெரியாது. ஓகேவா? இது என்ன பண்ணுதுன்றது எனக்கு தெரியாது. அப்போ இதுதான் நான் பண்ண ட்ரை பண்ணுறது. இப்போ இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். பேர் வச்சியே சோறு வச்சியன்ற மாதிரி ஆடர். இப்போ எனக்கு அந்த ஆடரில் செஞ்ச எல்லாமே இது செய்யணும். ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? தப்பாயிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய சர்க்யூட் ஃபார்ம் ஆகாது. அதனால் நம்ம பிள்ளையாரை கும்பிட்டாலும் சரி, ஏசப்பாவை கும்பிட்டாலும் சரி, யாரை கும்பிட்டாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்னா சயின்ஸ் வந்து அதை கேட்காது. இன்றைக்கி நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன்னா கூட கேட்காது. ரைட்டா? சயின்ஸுக்கு ஒரு இமோஷன்றதே ரொம்ப கம்மியாக இருக்கும். ரைட்டா? அப்போ இன்றைக்கி இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயில் வந்துருக்கு. தயவுசெய்து டிவி போடாத, எனக்கு வேலை இருக்குது. 2 பேரும் போய் வேலையை பாருங்கள், போங்க. ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம், இதில் பாரோ பண்ணுறது, டிஃப்ரென்ஸ் எல்லாமே போட்டிருக்கா. 2D மைனஸ் போட்டிருக்கு. இப்போ இதில் நான் அடிஷன் சப்ராக்ஷன் செஞ்சுட்டு நான் கடைசியாக என்ன செய்ய போகிறேன்னா, ஐம் கோயிங் டு கிரியேட் தி இது, அதாவது ஷிஃப்ட் ஏ, ரைட்டா, கேப்ஸில் ஏ, ஓகே, பி, ஓகே, சி அவுட், சி இன்னு, சரியா? இது கேரி இன்னுன்னு அர்த்தம். ஓகேவா? கேரினா உங்களை கேர் பண்ண மாட்டாங்க, அது வேற கேரு. ஸோ அடுத்து இருக்கிறது அவுட்டில் எஸ்யூஎம் சம்மு, அடுத்து இருக்கிறது சி அவுட்டு. இப்போ கம்பைனட்டோரியல்லையே நான் வந்து கிரியேட் பண்ண முடியும்னா வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓடி ஓடி ஒளிந்த போதும் வாழ்க்கை விடுவதில்லை, காற்று மோதுனதுனால என்னமோ சொன்னாங்க, அந்த மறந்து போச்சு. ஐம் சாரி, நம்ம இனிமேல் டைலாக் நான் பேசக்கூடாது. ஸோ 0 1 1 அப்படி அவ்வளோதான். ஒரு கேம் மாதிரி மாறிடும். ஒரு கம்ப்யூட்டர் செய்கிறதே கேம் மாதிரி இருக்கு பாருங்க. 0 1 அப்படியா, 0 அப்புறம் இருக்குது 0 அப்புறம் இருக்குது 1, 0 1 1 0 1 0 1, புரியுதுங்களா? அடுத்து இருக்கிறது இதையும் 0 0 0 1, அடுத்து 0 1 1 1 போட்டு இதை எதையும் தொட்டு விளையாடுறாங்க, மினிமைஸ் தான் பண்ணிடுறாங்க, அப்புறம் வேலை செய்யாது. அப்போ என்ன செய்யணும்னா இப்படியே வச்சுட்டு பில்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. அதுக்கு பேர் வச்சு சோறு வைக்காதீங்க, ஏன்னா அது கம்ப்யூட்டர். இன்னும் கொஞ்ச நாள் சோறு கூட கேட்கும் கம்ப்யூட்டர், சொல்ல முடியாது. ஓகே, சர்க்கியூட் பில்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை பண்ணலையா? ஓகே, சாரி. ஓகே, ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் த நேம். இஸ் கிவிங் த நேம் இஸ் த பெட்டர். ஓகே, என்னாச்சு, உருவாகவே மாட்டேது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஒய் இஸ் நாட் மேக்கிங் தி திங், ஐ டோன்ட் நோ. ஓகே, பில்டு சர்க்கியூட். இதில் ஆண்ட் கேட்னா யூஸ் பண்ணிக்க, ரைட்டா? காலேஜ் கேட் மட்டும் யூஸ் பண்ணாத, கோல்கேட். என்னடா இது, பில்டும் பண்ண மாட்டேது, ஒரு மண்ணும் பண்ண மாட்டேது. மஸ்ட் ஸ்பெசிஃபை த நேமா. ADDEERT போதுமா? என்னது, எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கு, சம்மு கொடுத்துருக்கு, மினிமைசேஷன் நான் பண்ணலை, சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருக்கு. ஓகே, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸில் கொடுத்துருவோம். பில்டு சர்க்கியூட் பண்ணிடுவோம், பேரும் வச்சுருவோம். இப்போ தான் க்ரியேட் ஆச்சு. ஏன் இப்போ க்ரியேட் ஆகலை? சர்க்கியூட் க்ரியேட் ஆகிருக்கணுமே. எக்ஸ்பிரஷன் டேபிள் அவுட்புட், சி அவுட், சி இன், ஓகே, டேபிள் 0 1 1 0 1 0 0 1 0 0 1 0 1 1 எஸ், வெரி குட். வர மாட்டேதே. ஓகே, I give the best name, is not forming it, I don't know why. திரும்பியும் க்ளோஸ் பண்ணு. ஓ, ஏற்கனவே இருக்குது, ஐம் சாரி. அப்போ இதை ஃபுல்லையுமே இதை செக் பண்ணிடுங்க. நம்ம அது உருவாக்கினதை நம்ம பார்க்கல. இப்போ என்ன செய்யணும், இதில் 0 0 0 இருக்கிறனால 0 0 0 சின்னு இருக்கா, 0 சம்மு 0 சி அவுட் 0. இப்போ இதில் 0 0 சி இன்னு வந்து கேரி வந்து 1. அப்போ என்ன வரும், சம்மு வந்து 1 வரும், புரியுதா? சி இன்னு 1 வரும்போது சம் வந்து 1 வரும். அடுத்து இதை பியை நான் 1 போடுறேன், இங்கே என்ன வரும், சம்மு வந்து 1 வரும். ஓகே, இப்போ அடுத்து இருக்கிறது பியும் சி இன்னும் 1 இருக்கும், புரியுதா? பியும் சி இன்னும் 1. அப்போ பியும் சி இன்னும் 1னா சி அவுட்டு 1, ரைட்டு. அடுத்த டேபிள் செக் பண்ணுங்கள். இது வந்து ஏல 1, அவ்வளோதாம்மா. மித்தது 2 0, ஓகேவா? அடுத்து இங்கே இருக்கிறது சம்மு 1 வந்துடும். ஓகே, வெரி குட்மா. அடுத்து பி, அடுத்து சி அவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 1, வெயிட், ஓகேவா? இப்போ 1 0 இது இது. இப்போ இங்கே இருந்தோமா 1 0 0 சம்மு 1 0 0 சம் 1. தயவுசெய்து கொஞ்சம் டிவி போடாதப்பா, கதவு துறை, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு போ, புரியுதா?
இப்போ ஏல வந்து 1, பியில் வந்து 0, சியின் வந்து ஏல வந்து 1. ஓகே, இது ரெண்டையும் கொடுத்து வைப்போம். இங்கேருந்து கொடுப்போம் 1 1. எனக்கு சி அவுட்டு தான் 1 வரும். அடுத்து நான் கொடுக்கவிருக்கிறது 1 இங்கே இருக்கா, இது 0வா, இது 1. அப்போ 1 0 1. அப்போ 1 0 1னா 1 வரும். அப்புறம் 1 1னாலும் எனக்கு அங்கிட்டு 1 தான் வரும். 1 1னாலும் எனக்கு சி அவுட் வந்து 1 தான் வரும். அப்புறம் ட்ரிபிள் 1னாலும் 1 தான் வரும். சம் இதுவும் 1 வரும். அப்போ இது கிட்டத்தட்ட அது எனக்கு ஓகேவானது. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா இதை தயவுசெய்து சேவ் பண்ணிடுங்க. சேவஸ் லாஜிக் சர்க்யூட் ஃபைல் சேவஸ். டெஸ்க்டாப்பில் பண்ணாங்க, அது ஏதோ சேவ் ஆகலை, என்னன்னு தெரியல. கட்ட பஞ்சாயத்து இருக்கும் போல், வாக்கிய தகராறு ஏதாச்சு. ஸோ இதோட பேர் வந்து லாஜி சிம் ஆடர். ஓகேவா, லாஜி சிம் ஆடர். இது வந்து ஆடர் கமல் எஸ்பிசி, கமல் எஸ்பிசி. ஓகேவா, கேப்ஸ் எடுத்துகிட்டு .circ சர்க் அப்படின்னு கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும் போல, நம்ம கொடுக்க தேவையில்லை. ஓகேவா, ஆடர் கமல் எஸ்பிசி. இப்போ திரும்பியும் ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்றத்தையுமே காணாம பார்த்தீங்களா, இதுதான் செட்டுன்றது வருதா. இதை ஒவ்வொரு மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம கடைசியாக கொடுத்தது வந்து இந்த மெத்தட், இதில் தான் வேலை செய்யுது. இது ரெண்டுலேயும் வேலை செய்யுதா என்னன்னு தெரியல. இதுதான் ஆடர் மெத்தடு. அப்போ இதை மினிமைஸ் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர். இப்போ என்ன செய்ய போகிறேன், அடுத்து சப்ராக்டர் செய்ய போகிறேன். இப்போ இதை நியூ கொடுக்குறேன். ஓகே, நியூ கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து இந்த கமல் எஸ்பிசியில் பார்க்க போகிறது மைனஸ். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இது 4 வச்சே பண்ணிடும் எல்லா வேலையும். இன்றைக்கி இருக்கிறது பார்ட்னா பாடுது பார்த்தீங்களா. கிவ் ஃபார் சப்ராக்ஷன், ட்ரூத் டேபிள் ஃபார் சப்ராக்ஷன். ஓகேவா, கிவ் TRUTH ட்ரூத் டேபிள் ஃபார் SUBRACTION. எனக்கு மேட்ரிக்ஸ் மெத்தட்லேயே இது கொடு அப்படின்னு சொல்கிறேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, இது சிம்பிள் அரித்மெட்டிக்கு. இது கூட தெரியலன்னா ஐ எம் சாரி ஃபார் தட். ஓகேவா, இப்போ என்ன செய்யணும்னா இதில் அதே மாதிரி ABBIN இருக்குது. அப்போ இதில் போய் கம்யூனிட்டியில் போய்ட்டு அப்படியே இருக்குது. ஓ மை காட்ஸ், க்ளோஸ் பண்ணுங்க. திரும்ப போயிட்டு ஓகே, இப்போ இதில் போயிட்டு விண்டோஸில் போய் கம்யூனிட்டோரியல் அனாலிசிஸ். இதில் நான் என்னென்ன கொடுக்கணும்னா ABBIN. இப்போ நான் ஒரு சப்ராக்ஷன் சர்க்யூட் செய்ய போகிறேன். கேப்ஸ் போட்டுங்க A. ஓகேவா, BBIN. இதெல்லாம் இன்புட்ஸில் வரும். சரியா, எனக்கு தெரிஞ்சு டிஃப்பும் டிஃப்ரென்ஸு. ஓகேவா, டிஃப்பு DIFF டிஃப்பு. அப்புறம் வந்து B அவுட் அப்படின்றதும் அவுட்புட்டில் வரும். இப்போ டேபிளுக்கு போகிறோம். டேபிளுக்கு போயிட்டு சப்ராக்ஷன், அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, தேட முடியலையே. 1101 வருது டிஃப்பு. இங்கே வந்து என்ன வரும்னா வேறு மாதிரி வரும். ஓகேவா, 11 இருக்கிற இடத்துல நம்ம 0 வருது. அப்போ என்ன செய்யணும்னா இதை 0வா மாற்றிடுங்க. இதை 1, இதை 1. தப்பாக செஞ்சுருந்தேன்னா தாயா பிள்ளையா நினச்சி மன்னிச்சிடுங்க. 0 1, அடுத்து 0, அடுத்து 0. ஓகேவா, அடுத்து 1. இன்றைக்கி லாஜி சிம்மை நீங்கள் செல்லுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் செய்யலாம். 1 1 1. ஓகேவா, 0 0 0 1. இப்போ எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸ்பிரஷன் B அவுட் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்குன்னு சொல்லுது. B அவுட் வந்து இந்த இருக்கா கரெக்டாக கொடுத்துருக்கு B அவுட்டு. இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா, டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதை மாற்றி கொடுத்துருக்கு. அதனால் ஒன்றும் இல்லை, அதை நம்ம கடைசியாக செக் பண்ணிக்கலாம். பில்டு சர்க்யூட் போயிட்டு இதோட பேர் வந்து என்ன வைக்கிறீங்கன்னா கமல் சப்ராக்டர், கமல் சப்ராக்டர் கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேவா, கமல் சப்ராக்டர். இப்போ அடிஷன் டிவிஷனை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் செய்ய முடியுமா? இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி மெமரியை ஸ்டோர் பண்ணுது அதை நான் வந்து அடுத்து பார்ப்போம். ஒரு கம்ப்யூட்டர் எப்படி மெமரியை யூஸ் பண்ணுதுன்றதை பொறுத்து அது ரொம்ப கஷ்டம். மெமரி டேபிள் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா,
கமல் சப்ராக்டர் கொடுத்துட்டு ஓகே, தட்ஸ் இட், கிரியேட் ஆச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதில் வந்து அந்த இதை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து 0 0ன்னு இருக்கா, ஸோ சேட். ஓகேவா, ஸோ சேட். 0 0 0 0. அப்புறம் வந்து இங்கே வந்து 1ன்னு இருக்குது. அப்போ பி இன்னை வந்து 1ன்னு கொடுங்க. நான் 1ன்னு கொடுத்தா ரெண்டும் 1 1ன்னு எரியணும். ஓகே, இதை நான் வந்து டிஜிட்டல் லாஜிக் புக்கை வச்சு செக் பண்ணிக்கங்க. அடுத்து பி இன்னை எடுத்துருங்க. ஓகேவா, பி இன்னை எடுத்துட்டு அடுத்து பியை வந்து 1ன்னு ஆக்குங்க. ஓகே, பி அப்பையும் 1 1 தான் வருது, ரெண்டுமே எரியுதா, ரைட்டு. அடுத்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ வந்து 1ன்னு ஆக்குங்க. ஏவை 1ன்னு ஆக்குனீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 1ன்னு வரும். ஓகே, இது எரியாது, பி அவுட் எரியாது. அடுத்து அந்த லைட் எரியாது. அப்புறம் இங்கே இருக்குதா 101, ஏவை 1ன்னு வச்சு பி இன்னும் 1ன்னு வைங்க. 1ன்னு வச்சிங்கன்னா எதுவுமே எரியக்கூடாது, ரைட்டா, எதுவும் நல்லா இருக்கக்கூடாது அந்த மாதிரி. அப்புறம் இங்கே 1 1, ஏ 1 பி 1 வச்சிங்கன்னா எல்லாம் 0 0. அடுத்து மூணுமே 1 1 1ன்னு வச்சிங்கன்னா ஐ நீட் எவ்ரி திங் டு க்ளோ. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம சப்ராக்டர் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, த நேம் இஸ் கமல் சப்ராக்டர். இப்போ சப்ராக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு எங்கே பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இது பண்ணோம். ஓகே, கமல் கமல் சப்ராக்டர் எஸ்பிசி. புரியுதா, கமல் சப்ராக்டர் எஸ்பிசி. இதை பிக்சர்ஸில் வச்சுக்குவோம். தேங்க்யூ. அப்புறம் ஃபைல் நியூ, அதை மறந்துடுவோம். ஓவர் டு டெல்லி. ஓகேவா, பிக்சர்ஸில் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் இதை கிரியேட் பண்ணிட்டேன். 1 பிட் ஃபுல் சப்ராக்டர் ட்ரூத் டேபிள். இந்த 1 பிட்டை எப்படி நான் மாற்றுறேன்றதை கடைசியாக சொல்கிறேன், ரைட்டா. இப்போதைக்கு இது நம்ம இது பண்ணிக்குவோம். 4 பிட் 2 பிட்னா நம்ம செய்யணும். இப்போ 1 பிட்டுன்றதே ரொம்ப இதாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஆல்சோ கிவ் யூ 8 பிட் சப்ராக்டர். ஓகே, கிவ். ஓகே, கிவ் 8 பிட் சப்ராக்டர். ரைட்டா, எனக்கு 8 பிட் சப்ராக்டர் கொடுமா பார்ப்போம். அதுதான் முடியாது, ஏன்னா இவ்வளோ வேணும், 2 power 70. ஓகேவா, அப்சலா கொஞ்சம் பாட்டு போடாதப்பா, நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்சலா சவுண்டை குறைச்சிட்டு அங்கே மேடை போங்க, 2 பேரும் இங்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கிளம்பு. அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னா அங்கே போங்க, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அங்கே போங்க. ஆள் உட்காந்துருக்காங்க அங்கே. இங்கே உட்காந்து பாட்டு செல்லுனா போடாதீங்க, செல்லு போடாதீங்க, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. இப்போ இது என்ன பண்ணுங்க, 4 பிட் சப்ராக்டர், ரைட்டா. இதை வந்து 4 பிட் சப்ராக்டர்னு கொடுங்க. ஓகே, 4 பிட் சப்ராக்டர் ட்ரூத் டேபிள். அதுவும் வந்து 512 ரோஸ் வரும். 512 ரோஸ்ன்றது 1 பிட்டை வச்சு மட்டும்தான் என்னால் பாசிபிள். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதே மாதிரி எனக்கு மல்டிப்ளிகேஷன் கொடு. ஓகே, டிவிஷன் மைனஸ் அடிஷன், கடைசியாக நம்ம டிவிஷன் தான் போவோம். ஓகேவா, இது போக அண்ட் 6 கேட்ஸ்லாம் இருக்குது 1 பிட்லேயே, அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ இதில் கம்பினேட்டோரியலில் நான் என்ன செய்கிறேன், கிவ் மல்டிப்ளிகேஷன், ரைட்டா, கிவ் ஃபார் மல்டிப்ளிகேஷன். அதுவும் ஒரு ரொம்ப பெரிய டேபிளாக போகும், அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள்னால் ப்ராடக்ட்டில் வரும், ரொம்ப ஈஸி. ஏஜிஜி அதையும் போட்டுரும். அது ஈஸினாலும் அதை விட்டு வைக்க முடியாது. ஓகே, இதில் போயிட்டு விண்டோஸு கம்பினேட்டோரியல், இங்கே போயிட்டு ஷிஃப்ட்-A பி. ஓகேவா, அவுட்புட்டில் நமக்கு என்ன வரும்னா ப்ராடக்ட் வரும். அவுட்புட்டு PRAB, ப்ராடக்ட் AB, அதாவது அது சொல்கிறது அதுதான். அப்புறம் டேபிளுக்கு போயிட்டு ரொம்ப சிம்பிள், இதை 0 0 0 1. கம்ப்யூட்டர் இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அது முக்கியம் கிடையாது. இதுக்கு வந்து கமல் SPC, ஓகே, மல்டி, அவ்வளோதான். கமல் SPC மல்டி, புரியுதா, அவ்வளோதான். இப்போ இதை செக் பண்ணுங்கள், இந்த ட்ரூத் டேபிள். இப்போ மல்டிப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ 0 0 போட்டோம், 0 1ன்னு போட்டாலும் நமக்கு 0 தான் வரும். அப்புறம் 1 0ன்னு போட்டாலும் இதுதான் வரும். ரெண்டுமே 1 1 இருந்தால் தான் எரியும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க.
we have created a Kamal multiplication SPC 1 bit. ஓகேவா? இதில் 4 பிட் இதுனா வந்து நான் ப்ராப்பராக சொல்கிறேன். இதை எப்படி நம்ம இது பண்ணிட்டு, ஓகேவா? மல்டி கமல் SBC, ஓகேவா? கொடுத்துட்டு யூ ஹேவ் டு ஓகே அண்ட் சேவ் இட். ஓகேவா? we have created it multiplication. okay, you have done the best job. give me division வந்து நீங்கள் எந்த புக்லையும் தேடி பார்த்தீங்கன்னா வராது. மேக்ஸிமம் ரிங் கவுண்டர் அதனால் அதான் சீக்வன்ஷியல் சர்க்கியூட்ஸில் வரும். இப்போ இங்கே போயிட்டு இப்போ இவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் இதில் கொடுங்கன்றாங்க, வேறு மாதிரி. அது வேணாம். இப்போ A, B ப்ராடக்டை கொடுத்துட்டு give ஃபார் டிவிஷன். ஓகேவா? இப்போ கடைசியாக ஒரு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டை நம்ம A8 கேட்டு கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம எந்த வீடியோவும் நெட்டில் பார்க்க தேவையில்ல. ஓகேவா? டிவிஷன், குவாஷன்ட், ரிமைண்டர், அன்டிஃபைன்டு. ஸோ அன்டிஃபைன்டு அப்படின்னா கேன் ஐ கிவ் எக்ஸ்? ஓகேவா? அன்டிஃபைன்னா கேன் ஐ கிவ் எக்ஸ்ன்னு கேட்கலாம். ஓகே, கேன் ஐ கிவ் எக்ஸ்? எஸ். ஓகே, இப்போ இதில் வந்து AB குவாஷன்ட் ரிமைண்டர், இதில் எது இன்புட் அவுட்புட்னு கேளுங்க. ஓகேவா? இதில் இதுதான் ரொம்ப கஷ்டம். மித்ததுனா நான் செஞ்சிருவேன். ஓகேவா? விச் இஸ் இன்புட் அண்ட் அவுட்புட். WHCH விச் இஸ் இன்புட் அவுட்புட். ஓகேவா? ஓகே, டிவைட் அண்ட் டிவைடர் ஆர் தி இன்புட். இப்போ இங்கே போகிறோம், இதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. திரும்பியும் இப்போ டிவைடர் சர்க்கியூட் செய்கிறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இங்கே போங்க, கம்பினேட்டோரியல் அனாலிசிஸ். இங்கே போயிட்டு ஓகே AB, ஓகே, ரெண்டையும் போடுறோம். அதே மாதிரி டிவைடர் அண்ட் டிவைசர் மாதிரி போட்டுவிட்டு அவுட்புட் வந்து QR. அவுட்புட் வந்து QR. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதை வந்து இது பண்ணணும். ஓகேவா? வேறு மாதிரி. ஸோ டேபிளுக்கு போய்ட்டு அந்த அன்டிஃபைன் டேபிளில் நான் கொடுக்கணும். அன்டிஃபைன்னா இதான் எக்ஸ்னு வச்சுருக்கோம். எக்ஸ்னே வச்சுருங்க, அது என்னென்னு தெரியாது. 0 அப்புறம் இது எக்ஸு, இதை 1ன்னு மாற்றுங்க, இதை 0ன்னு மாற்றுங்க, இதை 0ன்னு மாற்றுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? XX 00 XX 10. ஓகே, அது என்னன்னே தெரியக்கூடாது. அது என்னன்னே தெரியக்கூடாதுன்னா அது 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். அப்படியே ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி பிஹேவ் பண்ணும் கம்ப்யூட்டர் ஒரு நேரத்தில். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஷன் போனோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஏனா ஏ, ஆர்னா ஆர், அவ்வளோதான். அப்போ ஒரு சர்க்கியூட் பிஹேவ் பண்ணுற விதத்தை நம்ம சொல்லவே முடியாது. ஓகேவா? கமல் SBC டிவைடர், கமல் SBC டிவைடர். இப்போ டிவைடரை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக நாஸ்டியாக இருக்குது. ஏனா ஏ, ஓகே, ரெண்டையும் போட்டோம்னாலும் கனெக்ஷனே இல்லை. இப்போ இங்கே வந்து என்ன 0 கூட லாக் ஆகிருக்கு. ஓகே, எனக்கு இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு கிவ் ட்ரூத் டேபிள் ஃபார் 4 பிட். இப்போ தான் கிவ் ட்ரூத் டேபிள் ஃபார் 4 பிட் ஆல் கனெக்டட். ஓகேவா? அது பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 512 ரோஸை வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. புரியுதா? ரோஸ் 16x16 வரும். ஓகேவா? ஓகே கிவ். இப்போ அடுத்து இதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதை ஒரு ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? காம்படிஷனோட நேச்சரே அதுதான். ஓகேவா? ஆல் ரோஸ் கிளிக் டவுன்லோடபுள் இதுன்னு வருது. ஓகேவா? குவாஷன்ட் டிவைடர் Q பின். இதை 4 பிட்டாக நான் டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா 4 ஜீரோஸ் வந்து எப்படி இதுக்கு பண்ணுறதுன்றது எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியல. குவாஷன்ட்டு பின்னு இந்த மாதிரி வருதா? 0011 இன் லாஜிசிம் அதை எப்படி கொடுக்குறது? ஸோ கேன் ஐ connect divider circuit to form
4 bit then how? ஓகேவா? இதில் வந்து நம்ம ஒரு சர்க்கியூட்டை அது செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இப்போ அதோட எக்ஸ்எம்எல் எடுத்து ஃபீட் பண்ணுவோம். அதான் வந்து அது மட்டும்தான் பண்ண முடியும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு, ஓகேவா, இதை சேவ் பண்ணிட்டு, ஓகே, கமல் எஸ்பிசி டிவைடர், கமல் எஸ்பிசி டிவைடர், ஓகேவா, நம்ம பர்ஃபார்ம் பண்ணுற எல்லாத்தையுமே அது பண்ணிடும். ஓகேவா, பண்ணிவிட்டு எங்கடா போட்டேன் பிக்சர்ஸா? ஓகேவா, பிக்சர்ஸ், இது என்னன்னு தெரியல, கமல் எஸ்பிசி டிவைடர் போட்டு இது என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணுங்கள். செலக்ட் ஆல், காப்பி. எனக்கு இதுதான் பயமாக இருக்குது, ஏன்னா இப்போ ஸ்டக் ஆயிரும். ஸ்டக் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, இதை வந்து கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து அதுகிட்ட சொல்லுங்கள். இது எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அதுகிட்டே சொல்லுங்கள், எனக்கு வந்து ஒரு கிரியேட்டு above create and divider of 8 bit, ஓகேவா, 8 bit and create correctly. அது சீக்வென்ஷியல் சர்க்கியூட் இல்லாமல் செய்ய முடியாது, ஏன்னா ரிமைண்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட்லி வித் ஹெல்ப் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ் ஆல்சோ இன் லாஜிசிம். ஓகேவா, லாஜிசிம். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு திங்கிங் கொடுத்து இதை கொடுத்துருங்க. இப்போ அது ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டை கொடுக்கும்ல, அதை தனியாக எடுத்து சேவ் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா நான் இது வரைக்கும் டிவிஷனை வந்து நான் என்றைக்குமே யாரும் செஞ்சு பார்த்ததில்ல. எல்லாருமே வந்து அதை ரொம்ப நோண்ட மாட்டாங்க. 1+1 1+1 தான், அதெல்லாம் கேள்வி வைக்கக்கூடாது. கேள்வி கேட்டினா 25,000 பக்கத்துக்கு நீ ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அதெல்லாம் தெரியும், டக்குன்னு போடு. ஓகே 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 ஓகே, சரி 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 சரி, ஓகே 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 ஓகே, நல்லது தான். அடுத்து அடுத்து, ஓகே, நல்லது தான். அடுத்து அடுத்து அடுத்து, ஓகே ஓகே, quotient, ரிமைண்டர், டெசிமல்ஸ், ஓகே, குயிக் விஷுவல் பிளாக் டயக்ராம், ஏபி ரெஜிஸ்டர், இந்த மாதிரி கொடுக்கணுமா? ஓகே, கிரியேட், ஓகே, கிரியேட் XML. ஓகே, அது யோசிச்சு அப்போ தான் நீங்கள் சொல்லணும். வச்சு நம்ம செய்யலாம். ஓகே, கிரியேட், ஓகே, CREAT. இந்த கடைசி வரைக்கும் என்ன சொல்லுதான்னு பாருங்க, சொல்லாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டிவைடர்
இவ்வளோ சிறுசாக இருக்குது, எனக்கே நம்பிக்கை இல்லை இது ஒர்க் அவுட் ஆகும்ட்டு. பார்ப்போம். ஏன்னா இப்போ பெய்டு வெர்ஷனில் இருந்தேன்னா ஒரு நிமிஷத்தில் அடித்து முடிச்சிடலாம். ஓகே, 8 பிட் ஆர் 4 பிட் டிவைடர் ஐ கெஸ். ஓகேவா, டிவைடர் கமல் எஸ்பிசி. ஓகேவா, டாட் சிர்க் டாட் CIOC சிர்க். It is in the homes of India. Thank you. Close it. Close it. File. Open. Okay. Kamal. Okay. Formatting error of the XML. Column 700 error value. ஆனால் காப்பி பண்ணவும் முடியாது. Control C பண்ணி பார்ப்போம் என்னதான் சொல்லுது. வெல்கம் டு த ஜங்கல். ஓகே, ஸோ ஃபார் லாஜிசிம் எக்ஸாம்பிள். ஓகேவா, ஃபார் லாஜிசிம் எக்ஸாம்பிள் இதில் வர்றது வந்து அது ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒன்றும் ஃபியர் கிடையாது. இதை காப்பி ரீரைட் ஃபுல்லின்னு தான் கேட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓகே, ரீரைட் ஃபுல்லி 16 பிட் சப்ராக்டர் நான் உங்களுக்காண்டி உருவாக்கி வச்சுருக்கேன். நல்ல விஷயந்தான். ஓகே, select all, copy, close this, logishim, not this, logishim. அப்படியா, file open, home, care center, downloads, 16 bit subtractor. ஓகே, அங்கே வச்சா பாருங்க ஆப் இதாவது நல்லா என்ன இருக்கு. This is give. நீங்கள கூட நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ என்ன பண்ணுறது, லாஜிசிமா ஆன்லைனில் போட்டு பண்ணலாமா? ஓகே, கேன் சிஎஸ். எப்பா யாருப்பா செல்ல போடுறது? எனக்கு இங்கே வரைக்கும் சவுண்டு கேட்குது, நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். யார் மகி? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஆன் ஆயிடுச்சா? ஓடிக்கிட்டு தான் இருக்கு.
So but hit internal limitations, couldn't run the generator. Firefox is not the responding, get lost. ஸோ இதான் இருக்கிற பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இதில் போயிட்டு ப்ரெஃபரன்சஸ், இதில் போயிட்டு க்ரீக்கு, ஜெர்மன், விண்டோஸ் லே அவுட் அதெல்லாம் வரும். இப்போ இதில் கம்பைனட்டோரியல் அனாலிசிஸ் இருக்கிற மாதிரி சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸுக்கும் ஒரு டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஓகேவா? யூசர் கைட், லைப்ரரி, ரெஃபரன்ஸ், டுட்டோரியல்ஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் சேர்க்கலாம். ஓகே, இப்போ சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸை எப்படி க்ரியேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். மேட்ரிக்ஸ் மெத்தட் முடியாது. ஓகேவா? கிவ் ஃப்ளிப் ஃப்ளாப் ட்ரூத் டேபிள். ஓகேவா? ஓகே, qn+1 நோ சேஞ்ச், நோ சேஞ்ச், நோ சேஞ்ச், ரீசெட், செட்டு. Can it be combinatorial? How to flip-flop truth table இதில் பண்ண முடியுமா? Can it be simulated? Can it be simulated in Logisim? டேரெக்டாக இருக்குது. கிரியேட் in truth table form. Okay, showing inputs, current state, note, no change, no change, no change, no change, no change, invalid, no change. இப்போ இது எல்லாமே எக்ஸ்னு கொடுக்குது பார்த்தீங்களா? எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பு. ஆக்சுவலி இதுக்கு ஒத்து வராது. லாஜிஸ்டிங் ட்ரூத் டேபிள் ஃபார்மேட்ஸ் இன் கம்பைனட்டோரியல் அனாலிசிஸில் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோம். புரியுதா? நோ சேஞ்ச், ரீசெட், செட்டு, நோ சேஞ்ச் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லுது, வேறு எதுவும் சொல்ல. qn+1 நோ சேஞ்ச், நோ சேஞ்ச், டாகுல். ஓகேவா? இப்படி நம்ம qn+1 போட்டோம்னா கூட அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. Combinatorial analysis is for combinatorial analysis is for only combinatorial circuits. Right? ஓகே, இதில் எது வரும்னா ஆடர்ஸ், மல்டிப்ளெக்சர்ஸ், டிமல்டிப்ளெக்சர்ஸ், என்கோடர்ஸ், டீகோடர்ஸ். இது டீகோடர்ஸை அவ்வளோ அழகாக ஒருத்தன் செஞ்சான். கம்பேரட்டர்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இது இவ்வளோ தான் வரும். இப்போ எனக்கு இது ஒவ்வொன்றுக்கும் ட்ரூத் டேபிள் கொடு அப்படின்னு சொன்னால் அழகாக கொடுக்கும். இது எப்படின்னா கம்பேரட்டர்ஸ், ஆடர்ஸ், டீகோடர்ஸ் எல்லாமே இதாக மாற்றும். இவ்வளோ தான் நம்ம பார்க்குற கம்ப்யூட்டர் ஆடர், சப்ராக்டர். ஒரு ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிறது ஏஎல்யூ விக்கிபீடியான்னு போட்டிங்கன்னா வரும். ஏஎல்யூ விக்கிபீடியா. புரியுதா? ஏஎல்யூ விக்கிபீடியா. இப்போ இந்த ஏஎல்யூ விக்கிபீடியா வருதா? இது பார்த்தீங்கன்னா தெரியும். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இதுக்குள்ளே வந்து சப்ராக்ஷன், மைனஸு எல்லாமே இருக்கும் இந்த கேட்டில். இந்த மேட்ரிக்ஸ் மெத்தடில் நம்ம செய்யலாம். லாஜிக்கல் ஷிஃப்ட் இருக்கும், ரொட்டேட் த்ரூ கேரி இருக்கும். ஸோ பிட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன்ஸு, ரைட்டா, இதெல்லாம் இருக்கும். ஸோ ஆப் கோடுனா அதுதான். இதுக்கு மேலே தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம எழுதணும். 0, நெகட்டிவ், ஓவர்ஃப்ளோ, பேரிட்டி, கேரி. அப்போ ஏபின்றது தான் நம்ம இன்புட்டு. இது ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா 8-பிட் கம்ப்யூட்டரில் என்னோடய கிட்டபில் இருக்கும். இதை காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? என் கிட்டபுக்கு போயிட்டு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் நான் ஏற்கனவே செஞ்சது இருக்குது. சாரி, மை ரிப்போர்ட்ஸ். ஓகேவா? இங்கே போயிட்டு ஏஎல்யூ. ஓகே, சிம் ஐ பில்டு நான் செஞ்சு பெருமையாக சொல்லியிருக்கேன் அது. இப்போ இதில் வந்து எனக்கு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் சர்க் இருக்கும் பாருங்கள். சர்க்கு, அண்ணா யூனிவர்சிட்டி ஃபம் டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும். அதையே காணாம பாருங்கள். ஜேவி1பி
4-bit CPU ஃபார் யூடியூபர்ஸ். இதை டவுன்லோட் பண்ணோம்னா சர்க்குன்னு வரும். இப்போ இதை வந்து நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆகலைண்ணா ஐ எம் ஸோ சாரி, கம்ப்யூட்டர் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஃபைல் ஓப்பன், இதில் போயிட்டு டவுன்லோட்ஸு 4-bit சர்க் CPU. ஓகேவா? இதுதான் உருவாக்கின 4-bit ALU. இப்போ இதில் என்ன சார் 4-bit இல்லை ஏபி கொடுத்துருக்கான், சப்ராக்டர் CIN கொடுத்துருக்கான். ரைட்டா? இதோட விண்டோஸ் கம்பைனட்டோரியல் அனாலிசிஸ். புரியுதா? ஏபி அவுட்புட்டு டேபிள், இதை ஃபுல்லுமே நான் நோட் பண்ணோம். இப்போ இங்கே மல்டிப்ளெக்ஸை கொடுத்துருக்கான். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்பைனட்டோரியல் சர்க்யூட்டு. CIN Coutன்றது இங்கே கொடுத்துருக்கான். இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன்ஸை 4-bit லெவலில் பண்ணும். புரியுதா? இது வந்து ஏபி 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 வருதா? இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை சிமுலேட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, சிமுலேட் எனேபிள்டு. ஓகேவா? இதை இது பண்ணுறோம். இப்போ 1 2, இப்போ நான் கொடுத்துருக்கிறதுக்கு இங்கே ரிசல்ட் வரணும். இப்போ நான் சப்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஓகே, ஃபங்க்ஷன் செலக்டர். இப்போ இங்கே நான் பண்ணதுக்கு இங்கே ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி அது இதை காட்டும். புரியுதா? இதுதான் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டு. இப்போ இது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டு. அட்லீஸ்ட் எனக்கு இதை வந்து அது ஏஐ வந்து எனக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்சது. நான் இதை வந்து எனக்கு அதை நான் ஒரு 4-bitல எழுதியிருக்கேன். இந்த 4-bitல எழுதியிருக்கதை எனக்கு அட்லீஸ்ட் அது என்ன செய்யணும்னா பார்டையும் இதையும் யூஸ் பண்ணுவோம். எனக்கு இதை 8-bitஆ மாற்றி கொடுன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் நம்ம கடைசியாக பண்ண முடியும். ரைட்டா? இது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டில் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்துடும். புரியுதா? இதை போட்டு அதுதான் தப்பு. உள்ளே போய் காப்பி பண்ணலாக்கண்ணா. இப்படி போயிட்டு செலக்ட் ஆல். திஸ் இஸ் அ 4-bit ALU. திஸ் இஸ் அ 4-bit ALU. ஓகேவா? திஸ் இஸ் அ 4-bit ALU. Now create understanding this to 32-bit ALU correctly optimize and give such that it works. ரைட்டா? ரீரைட் ஆல். இப்போ இதுலேயும் போட்டுட்டு கூகுள் பார்ட்லேயும் இதை போடுவேன். புரியுதா? செலக்ட் ஆல் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணுறேன். இதை திங்கிங் கொடுக்கணும். டீப் சர்ச் இல்லை, அது நான் வேறு அக்கௌண்ட்டில் வந்து அதில் போட்டு பார்த்துக்குவேன். இப்போ இதில் கூகுள் பார்டு, இன்றைக்கி என்னமோ கூகுள் பார்டு பெரிய இதாகிடுச்சுன்றாங்க. பார்ப்போம். ஓகேவா? கூகுள் பார்டு GOOGLEBARD பார்டு. இங்கே போயிட்டு இதில் இன்னும் நான் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் ஃபங்க்ஷன் செலக்டர் மட்டும் தான் வச்சுருக்கேன். புரியுதா? கோடு ஓகே, கிரியேட். ரைட், லாஜிசிம்ன்றதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். ஓகே 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 ரைட் ரைட். ஏன்னா ஒரு ஏஎல்யூக்குள்ளே இதுதான் டோட்டல் கம்ப்யூட்டரு, நீங்கள் பார்க்குற கம்ப்யூட்டரு. அப்போ இதில் ஏபி ஓபி அந்த மாதிரிலாம் இருக்கா. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், அப்புறம் பண்ணுவோம். ஓடிக்கிட்டே இருக்கு. முடிஞ்சா? என்னது முடிஞ்சா? என்னடா சொல்கிறீங்க? ஓப்பன் தி ஒரிஜினல் ஃபைல் 4-bit இது 32 ALU மாற்றிடு. இதை மாற்றிட்டு மெயின் சர்க்யூட்டாக போட்டுருன்னு சொல்லுது. ஸோ ஒரு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டை நம்மளே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நியூ விண்டோ, சேவ் திஸ், சேவ் அஸ், டவுன்லோட்ஸ்க்கே கொண்டு போங்க. 32-bit ALU 3 to
BITALU.CIRC சர்க் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இங்கே போயிட்டு ஃபைல் ஓப்பன் சர்க் ஒன்றுமே ஆகலை. இப்படி தான்ப்பா ஸ்டக் ஆகுது. இது ஏன் இப்படி ஸ்டக் ஆகுதுன்னு தெரியலையே. ஓகே வியூவா முடியாது. ஓகே கண்ட்ரோல் பி. ஓகேவா இல்லையா? இந்த இருக்கா, இதை எடுத்து இங்கே வைக்கணுமா? கிடையாது, இதை எடுத்து இங்கே வைக்கணும். ஓகே இங்கே வைக்கணும். வச்சுட்டு அப்படியே கீழே போடுறோம். இது மாதிரி 8 எடுத்து வைக்கணும்பா கண்ணா. ஓகே இது மாதிரி 8 எடுத்து வச்சுட்டு கரெக்டாக செய்யணும். இப்போ நம்ம செய்கிறது 32 பிட் ALU ஏபி கொடுத்துருக்கோம். இதில் இன்னும் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் மைனஸ்லாம் நம்ம செய்யணும். அப்போ திரும்ப 8 எடுத்து வைக்கணும். 2 3 4 5 6 7 8 ஃபைன் ஃபைன் ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரவுட்டிங்கை நான் இங்கேருந்து கொடுக்கணும். எப்படின்னா இங்கேருந்து நான் இங்கேருந்து ரவுட்டிங்கை கொடுக்கணும். ஓகே அடுத்து இருக்கிறது இங்கே வைங்க. ஓகேவா அடுத்து இருக்கிறத இங்கே வைங்க. இப்போ நம்ம 32 பிட்டு 64 பிட்டு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகேவா அதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்போ ஏஎல்யூவை க்ரியேட் பண்ணுறோம்னா மித்ததெல்லாம் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸு. இன்னும் இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதாக இருக்கா, இது போயிட்டு வைக்கணும். இன்னும் இருக்குது, இன்னும் இருக்கா, அப்படி கீழே வாங்க. ஓகே இன்னும் இருக்கா, எடுங்க 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 எடுங்க. இப்போ நம்ம ஒரு ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்
இப்போ இதை நம்ம உருவாக்குறது போது இதை உருவாக்கியிருக்கோமா, மெயினுக்கு போகிறோம். இப்போ இதில் என்ன இருக்குன்னா ஃபங்க்ஷன் செலக்டர் இருக்குது, இதில் சப்ராக்ஷன் இருக்குது, வேறு என்ன இருக்குது, கவுண்ட்லெஸ் இருக்குது, வேறு இதில் என்ன பாருக்கு சப்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கான். அப்போ ஏபி சப்ராக்ஷனுக்கு மட்டும் போகுது. ஃபங்க்ஷன் செலக்டர் இங்கே இருக்குது, சி அவுட்டு லெஸ்ஸு இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் இன்னும் சப்ராக்ஷனுக்கு பதிலாக இன்னும் 4-5 விஷயத்தை நம்ம சேர்க்கணும். புரியுதா? 4 விஷயத்தை சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு 4 பிட்டு ஏலேருந்து ஒன்று போகுது. ஓகேவா? அடுத்து இருக்கிறது உங்களுக்கு இதுக்கு போயிட்டு விக்கு 2வது இதுலேருந்து போகுது. அப்புறம் இங்கேருந்து போகிறது இது ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாம் இருக்கிற ஏவுக்கு போகுமா? புரியுதா? இருக்கிற ஏவுக்காக போகுது. செகண்ட் இருக்கிறதெல்லாம் 2வது இருக்கிற பிக்காக போகுது. 2 இன்புட்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் போன எல்லா ஏவுக்கும் போகுது. புரியுதா? அதுதான் கணக்கு. அப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை 32 ஆக்கிடணும். புரியுதா? இந்த 32 ஆக்கிடணும். இதை என்ன பண்ணணும்? இதையும் 32 ஆக்கிடணும். அவ்வளோதான். நீங்கள் 32 பிட்டு கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடிஷன் சப்ராக்ஷன் ஏஎல் செய்யலாம். இதுனா அப்புறம் பார்ப்போம். என்னடா இது 32 பிட்னா 4 பிட் தான் வருது. இதுலேயும் போயிட்டு 32 பிட்டுன்னு ஆகிக்கிறோம். ஓகேவா? 32. அப்புறம் என்ன செய்யணும்? ரொம்ப பொறுமையாக கீழே கொண்டு வரணும். ஓகேவா? என்ன கனெக்ஷன் அது கொடுக்கல. இதுக்கும் போயிட்டு 32 பிட் ஆகிக்கிறோம். புரியுதா? 32 பிட்டுக்கு இப்போ கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? அடுத்தடுத்து இருக்கிறது இப்போ இங்கே இருக்கா? இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து இது கொடுக்குறோம். இதில் எத்தனை இப்போ நான் இதில் 4 கொடுத்துட்டேன். 4 கொடுத்துட்டேன்னா எனக்கு எவ்வளவுமா இருக்கணும்? ஓகேவா? இருக்கா? இதில் பிட்டு வித்து ஃபேன் அவுட்டு அதோட சேர்த்தோம்னா 32 தானே வரும். ஓகே ரைட். ஓகே இது கொடுத்துட்டு 32 பிட்டு வரும். இது ஏன் இன்னும் எரர் காட்டிகிட்டு இருக்குது? இல்லை. ஓகே ஓகே இது தப்பாக இருக்குது. கண்ட்ரோல் செட். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சது அது என்ன சொல்லுன்னா, இங்கே 4 இருக்குது, இதில் மொத்தம் 8 இருக்கா? அப்போ 8க்கு இன்னும் 8 தானே வரும். 4 இருக்குன்னா 4 + 8A உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். சரியா? 8 தான் வரும். 32 பிட்டுன்றது கஷ்டம். அப்போ நம்ம 8 தான் செய்கிறோம். 1 2 3 4 5 6 1 2 3 4 1 2 3 4. சரியா? இதை டெலிட் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே இருக்கிறத டெலிட் பண்ணிடுங்க. சரியா? இங்கே இருக்கிறத டெலிட் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆகும்? இன்னும் 4 தான் இருக்கும். புரியுதா? அப்போ இதையும் டெலிட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு நம்ம 14 செய்வோம். அதுக்கு மேலே அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ இதை போயிட்டு டேட்டா 8 வச்சுப்போம். 14 8 இதையும் 8க்கு மாற்றிடணும். ஓகேவா? இதையும் 8க்கு மாற்றிடணும். ஆனால் இங்கே கேட்டது இப்போ இங்கே யாராவது வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி இதையும் 8க்கு மாற்றிடணும். விட்டு இதை மாற்றினா நமக்கு 8 வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே யாராவது வந்துருச்சா? இப்போ ஈஸியாகிடும். இப்போ என்ன பண்ணுறோம்? என்ன காரணம் உண்டாது? இது 8 இருக்குது, இது 8 இல்லையே, இது 8, இதுவும் 8, இதுவும் 8 அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கணும். இதையும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கணும். புரியுதா? இப்போ 8 பிட்டு சப்ராக்டர் நம்ம உருவாக்குறோம் 1 பிட்டை வச்சு. இந்த சப்ராக்டரை தான் நம்ம அடுத்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எதை வச்சுன்னா நமக்கு தெரிஞ்சு வச்சு. இப்போ இந்த சப் இருக்கா? இந்த சப் எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதுலேருந்து கனெக்டர் எடுக்கிறோம். கனெக்டர் எடுக்க ஓகேவா? இங்கேருந்து ஏ எல்லாத்தையும் இணைக்கணும். ஓகேவா? ஏ எல்லாத்தையும் இணைச்சிருங்க. உள்ளே போய் அந்த சப்ராக்ஷன் சர்க்யூட்டை கடைசியாக மாற்றிக்கலாம்.
ஏ, அப்புறம் திரும்ப ஏ. புரியுதா? அவ்வளோதான். ஏ தானே, இது ஏவே கிடையாது. ஆமாம் ஏ தான். என்ன இந்த இருக்கா, ஏ கிடையாது. ஆமாம் ஏ தான். ஆனால் இவன் ஏவே கொடுத்துருந்தாலும் அது கரெக்டாக கொடுத்துருக்கணும். தப்பாக கொடுத்துருக்கோம்ல, ரைட்டா? மேலே மேலே போகணும், நம்ம கீழேருந்து வந்திருக்கோம். புரியுதா? அதே சர்க்கியூட்டை அப்படியே காப்பி பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். செய்ய விட மாட்டாங்க. ஓகேவா? அப்போ எப்படி வந்துருக்கு சார்னா, இப்படியே 1 2 3 4 இதுக்கு போச்சு, ரெண்டாவதுக்கு போச்சு, மூணாவதுக்கு போச்சு, அப்படியே எல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே இருக்கிறதும் முதலுக்கு போச்சு, ரெண்டாவதுக்கு போச்சு, எல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் அப்படி இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும். ஓகேவா? டெலீட் பண்ணுங்க. ஓகே, இதையும் டெலீட் பண்ணுங்க, இதையும் டெலீட் பண்ணிடுங்க, இதையும் டெலீட் பண்ணுங்க, 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 டெலீட் 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 டெலீட். ஓகேவா? இதுவும் டெலீட், இதுவும் டெலீட், இதுவும் டெலீட். புரியுதா? இப்போ இந்த சப்ராக்ஷன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க. ஓகேவா? இந்த சப்ராக்ஷனோட சர்க்கியூட்டை நம்ம மாற்றிடலாம், அடிஷன் மாற்றிடலாம் பின்னாடி. ஓகேவா? ஓகே, போட்டுருங்க. ரைட். இதுக்கு போச்சா? இது 7 பிட் கம்பைன்டு. ஓகே, 32. இப்போ இது இங்கே வச்சு இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ள கூடி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓஹோ, சூப்பர். உள்ள கூடி கனெக்ஷன் வரும். ஜூமும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்படி தான் வரும். ஓகேவா? வந்ததுக்கப்புறம் இப்படியே கொடுக்க வேண்டியதான். இது ஐயோ, இதுக்கு போகுது. ஓகே, அப்புறம் ரெண்டாவதுக்கு போகுது. மூணாவதுக்கு போகுது. ஓகேவா? அடுத்து நாலாவதுக்கு போகுது. வந்துட்டு நாலாவதுக்கு போகுது. அப்புறம் அஞ்சாவதுக்கு போகுது. ஓகேவா? இங்கே போயிட்டு இங்கே போகுது. ஓகே, அப்புறம் ஆறாவதுக்கு போகுது. ஓகே, அதுதான். ஓகே, ஏழாவதுக்கு போகுது. அப்புறம் எட்டாவதுக்கு போகுது. அதுதான், அது எட்டாவதுக்கு போகுது. புரியுதா? ஓஹோ, பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம். எங்கிட்ட எது கனெக்ஷன் கொடுத்துருக்குன்னே தெரியல. அடுத்து டி, இதுக்கு போடுங்க. ஓகேவா? கருமாந்திரமோ தெரியல. இருக்கா? இதிலிருந்து இதுக்கு. புரியுதா? அடுத்து இதிலிருந்து இதுக்கு. புரியுதா? அடுத்து இதிலிருந்து இதுக்கு. புரியுதா?
இதிலிருந்து பியிலேருந்து இதுக்கு நம்ம கடைசி கனெக்ஷன் கொடுக்கல. இந்த கனெக்ஷன் கொடுக்கல. இது கொடுத்தாச்சு. இப்போ இந்த கனெக்ஷன் கொடுக்கணும். புரியுதா? 192 ஏன் நினச்சோம்? இல்லை, வர எங்கே இல்லையோ அங்கே கொடுக்குறோம். இப்போ இங்கேருந்து போகிறோம். புரியுதா? அப்புறம் 1ஐயும் 2ஐயும் அப்படியே வந்து 1 வந்து இணைஞ்சிருச்சு, 2 தான் இணையல. ஓகேவா? அப்போ ரொம்ப கன்ஃபியூஷன். ஓகே, இப்போ கரெக்டாக அது கண்ட்ரோல் செட் கொடுத்து 4 பிட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றணும். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. ஓகே, இப்போ இதில் ஃபங்க்ஷன் செலக்டரை போட்டு இப்போ இன்கேஸ் நான் மெயினாக போட்டேன்னா கூட இதில் மிஸ்டேக் இருக்குது. சப்ராக்ஷன் கொடுத்துருக்கேன்னா இது சப்ராக்ஷனோட கம்பைனட்டோரியல் சர்க்யூட்டு. ஓகேவா? இதை வந்து நான் ஈஸியாக உருவாக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற இது வந்து நேண்டு சர்க்யூட் அந்த மாதிரி. புரியுதா? அப்போ இப்படித்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் பண்ணணும். ஓகே, இந்த சர்க்யூட் வந்து அப்படியே அதுலேயே இருக்கும். 4 பிட் CPU ஃபார் யூடியூபர்ஸ்ட்டு சப்ராக்ஷன் கொடுத்துட்டேன். சப்ராக்ஷனோட ஃபங்க்ஷன் செலக்டரை நான் கொடுத்துட்டேன். இப்போ இதில் அடிஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ சப்பு சியூ இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணுன்றதை பார்க்கணும். இப்போ நான் இதை ஒரு பிளாக்காக க்ரியேட் பண்ணி வெளியே வச்சுட்டேன்னா அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியே தெரியும். புரியுதா? இப்போ மெயினுக்கு போகிறோம் அப்படின்னா எங்கெங்கே இந்த பிளாக் இருக்குது, எங்கெங்கே இது இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். புரியுதா? அப்போ செட்டு, லெஸ்ஸு, கவுண்ட்டு, சி அவுட்டு, ரிசல்ட்டு எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. டிஸ்கார்ட் பண்ணிட்டு திரும்பியும் 4 பிட்டு ப்ராஜெக்ட் கமல் எஸ்பிசி மாதிரி இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்சது. ஓகேவா? இது யூடியூப்பில் சக்கப்போடு கொடுத்து இன்றைக்கி அந்த வீடியோ இருக்கா என்னன்னே தெரியல. ஓகேவா? எஸ்பிசி. ஓகேவா? இதெல்லாம் வந்து அதான் சொல்லுவாங்க 8 பிட் டிமோத்தி சாப்மனோட இவர் தான் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டான ப்ராஜெக்ட் யூடியூப்பில். இதெல்லாம் வந்து பயங்கர காசு தரக்கூடிய ப்ராஜெக்ட்டு. ஆனால் இது யாருக்குமே அந்தளவுக்கு இதை எவனும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. புரியுதா? இப்போ டிமோத்தி சாப்மன்றவர் இதுக்கு சம்மந்தமான ஒரு கம்ப்ளீட் கம்ப்யூட்டரை கிரியேட் பண்ணியிருக்காரு. ரைட்டா? அவருடைய சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் அவர் சிபியூவில் 16 பிட் வரைக்கும் போயிருக்காரு. ஓகேவா? இப்போ நான் செஞ்சது ALU, அது வேறு. ஓகேவா? ALU அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இப்போ இதை போட்டு இதுதான். ஓகேவா? CALU இல்லையே. சரியா? இப்போ இதை டவுன்லோட் பண்ணிடுறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், டெமோ சிபியூவை விட்டுருங்க. அது இன்னொருத்தர் செஞ்சது. அது நம்ம க்ளோனிங்கில் இருக்குது. ஓகேவா? அது நம்ம க்ளோனிங்கில் இருக்குது. அப்போ இதை 4 பிட்டை வந்து நம்ம மைனஸ் சப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து கம்பைனட்டோரியல் சர்க்யூட்டாக உருவாக்கிட்டு அப்புறமா இதை உருவாக்குறோம். ஃபைல் ஓப்பன் டிமோத்தி சாப்மன், வேர் ஆர் யூ? ஓகே, டெமோ சிபியூ ரெஸ்டோர் சர்க்யூட். ஓகேவா? லைப்ரரி டபக்கா. ஓகே, டபக்கா இதுதான் அவர் செஞ்ச இதுப்பா. அவர் செஞ்சதில் கண்ட்ரோல் யூனிட் இதுதான் கம்ப்யூட்டரோட கம்ப்ளீட் லே அவுட்டு. நம்ம இதை தான் ட்ரை பண்ணணும். இதாக இருக்கா? இதில் செஞ்சுருக்காங்களா? டிகோடர். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் யூனிட்ன்றது அங்கங்கே சிக்னல்ஸ் அனுப்புறது. ஃப்ளாகுன்றது வேறு. இப்போ இந்த விஷயத்து சம்மந்தமான ஒரு இதை நான் சொல்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்னால் என்ன, கண்ட்ரோல் யூனிட்னா என்ன, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றதுனா நான் சொல்கிறேன். ஓகேவா? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான் முக்கியம். இப்போ இந்த பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் என்ன இருக்குது? இதில் எதுவுமே ஞாபகம் வச்சுக்காது சர்க்யூட்டை. எதையுமே இதாக ஞாபகம் வச்சுக்காது. இப்போ இங்கே செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? இன்புட் A 8 பிட்டு, இன்புட் B எத்தனை பிட்டு அதெல்லாம் போட்டிருப்பான். இப்போ சிமுலேட்
ரீசெட் சிமுலேஷன். இங்கே போயிட்டு இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? இங்கே வேலை செய்யாது, ஏன்னா என்னமோ எரர் காட்டுது, அது என்னன்னு தெரியல. இன்கம்பேட்டிபிள் வித்ஸ்ன்னு காட்டுது. ரைட்டா? ஒரே இதில் 8 பிட்டை கொடுத்துட்டாரு. 8 பிட்டை கொடுத்துட்டு சி இன் சி அவுட், சி பி இன் பி அவுட்டு, -X, சி இன் சி அவுட்டு, பி இன் பி அவுட்டு, சி இன் சி அவுட்டு, பி இன் பி அவுட்டு, ஃப்ளாக்ஸ் அவுட்டு. ஆப்ரேஷன்னா நீங்கள் என்ன அடிஷனா, சப்ராக்ஷனா, டிவிஷனா அப்படின்றத சொல்லும். ஓகேவா? இப்போ இதில் மெயினுக்கு போகிறோம். போயிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட்டர் இருக்கும். அக்குமுலேட்டர்ன்றது ஸ்டோர் பண்ணும் அந்த விஷயத்த. ஃப்ளாக்ஸ்ன்றது ஏதாச்சும் எரர் முதல்ல இருந்து ஏதாச்சும் ஓவர்ஃப்ளோ வரைக்கும் சொல்லுவோம். ஸ்டெப்பர்ன்றது வேறு. கண்டிஷ்னல் ஜம்ப்பு, ரைட்டா? ரேம் கேட்டு, இது எல்லாத்தையும் போட்டிருக்காங்கல்ல, ஆட் இன், கிளியரு, இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சிபியு கோரு இப்படி போட்டுட்டு கடைசியாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறான் பாருங்கள். இப்போ இது என்ன யூனிட்டு அப்படின்றத பார்க்கணும். இது என்ன யூனிட்டுன்றது பார்க்கணும். இப்போ இங்கே என்ன ஆகும்னா, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான் பேஸு. கண்ட்ரோல் யூனிட்டு இதிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஆப் கோடுன்னு வாங்க. இது அடிஷன் சப்ராக்ஷன் தான் பண்ணும். அக்குமுலேட்டர்ன்றது ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ஸ்டோர் பண்ணி ரெஜிஸ்டர் மாதிரி, ரைட்டுங்களா? அக்குமுலேட்டர்ன்றது கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் மாதிரி. அதில் வந்து டீடெயின், டேட்டா அவுட்டு, அக்குமுலேஷன் மாதிரி. ஓகேவா? ஆனால் அப்படின்றது கரெக்டு கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது வேறு, அவுட்புட்டுன்றது இங்கே வரும். டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ், இப்போ இன்றைக்கி லினக்ஸ்லேயே டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் இருக்கா? இப்போ இதுதான் இதோட டோட்டல் லே அவுட்டு. டிமோத்தி சாப்மனோடது, ரைட்டா? இவர் வந்து ஒரு ரஷ்யன் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இப்போ இதில் அரித்மெட்டிக் சர்க்யூட்ஸ் இருக்கும். இதில் ஞாபகம் வச்சுக்கிற சர்க்யூட்ஸ் எல்லாம் அரித்மெட்டிக்கில், இதுதான் கம்பைனட்டோரியல் சர்க்யூட்ஸ். இது கண்ட்ரோல் யூனிட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்றது நம்ம கொடுக்குற ஆப் கோடு இதாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். ஓகேவா? லோட் பண்ணி நம்ம இது பண்ணோம்னா அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யும். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட மெயின் இதே. இது ரொம்ப நாளாக நான் செய்யணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் முடியல. புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போது 4 பிட் சிபியு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து தமிழில் இருக்கிற ஃபஸ்ட்டு எஸ்பிசி. இது வந்து கிட்ட கம்ப்யூட்டர். இது ஏன் எப்படி சார் கம்ப்யூட்டர்ன்றீங்க சிப் லெவலில் செஞ்சிட்டுனா? போக போக தெரியும், பூவின் வாசம் புரியும். ஓகேவா? கொடுத்துடணும். முதல்ல இதை டெலிட் பண்ணுங்க, எல்லாம் மெர்ஜ் ஆயிரும். இந்த இருக்கா? இதில் எதுவுமே நமக்கு பயன்படல. எல்லா பயபிள்ளைகளையும் தூக்கி விடுங்க. தூக்கி விட்டு இதை வந்து வைங்க. ஓகேவா? இப்போ ஏஎல்யூ செய்கிறது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா சார்? இது ஏன் சார் தமிழில் போடுறீங்க? இங்கிலீஷில் போட்டிங்கன்னா நல்லா போகும்ல. இதை வந்து தயவுசெய்து யூ ஹாவ் டு இன்வால்வ். எப்படி நம்ம ஃபைனட் எலிமெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லோரும் ஒரு ஆதரவு தெரிவிச்சிங்களோ, அதை செஞ்சு ஒரு ப்ராடக்டாகவே வெளியே கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி ஐ நீட் யுவர் ஹெல்ப். இங்கே இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி ஃபைனட் எலிமெண்ட் மெத்தடு, அதை ஒரு ஐஐடி பையன் உட்காந்து அதை செஞ்சு கொடுத்தாரு. புரியுதா? ஸோ ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஓகே? கமல் எஸ்பிசியில் ஏஎல்யூவோட ஆப்ரேஷன் தான். இப்போ இதை எதுலேருந்து சார் நம்ம இன்ஸ்பயர் பண்ணி செய்கிறோம்னா, பென் ஈட்டர்னு ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலி அவர் வந்து ரஷ்யனா என்னன்றது தெரியல. ரஷ்யன் கிடையாது, இங்கிலாந்து. ஓகேவா? இங்கே போயிட்டு ஏஎல்யூ 4 பிட் ஏஎல்யூ, 4 பிட் ஏஎல்யூ. இது ஒரு சொல்லக்கூடாது, ஒரு ஸ்ரீலங்கன் பையன் ஒருத்தர் செஞ்சு வச்சுருந்தார். நான் கூட ஹெல்ப் கேட்டேன் ஃபோரமில் போய், ஃபேஸ்புக்லேயும் இதையும். யாரும் ஹெல்ப் பண்ணல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே? 4 பிட் ஏஎல்யூ சர்க்யூட். வி ஹாவ் அ சர்க்யூட் நவ். ஓகே? இவ்வளோதான் இதோட டாப்பிக்கு. இன்றைக்கி கொஞ்சம் தெம்பு இல்லை, தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ அடுத்து இதை பற்றி பார்ப்போம். இப்போ ஏஎல்யூ பற்றின ஐடியா கொடுத்துட்டேன். இப்போ இங்கே இருக்கிறது வேறு, அதில் இருக்கிறது வேறு. இது என்ன இவ்வளோ லாங்காக இருக்குது? எனக்கு தெரிஞ்சு ஏஐ வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்டில் அந்தளவுக்கு இல்லை. இப்போ 4 பிட் கம்ப்யூட்டரை பற்றின டெமோவை நான் கடைசியாக கொடுக்குறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது க்ரியேட் பண்ண முடியல. 32 பிட்டு 4 பிட்டு ஏஎல்யூவை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். கண்ட்ரோல் யூனிட்னா க்ரியேட் பண்ணுறது ஈஸி தான். ஸோ இது போக வாட் எல்ஸ் யூ கேன் டூ இஸ், இந்த இருக்கா மேட்ரிக்ஸு, அதெல்லாம் வேணாம். இங்கே போயிட்டு கிட்டப் எடுங்க. இங்கே போயிட்டு இந்த இடத்துக்கு போங்க. எங்கே வச்சேன்?
டெஸ்க்டாப்பு 16 bit சப்ட்ராக்டர், மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்டர், பிக்சர்ஸ் ஆர் வீடியோஸ் அதில் வச்சுருக்கேன். பிக்சர்ஸ் கமல் எஸ்பிசி, கமல் சப்ட்ராக்டர் சர்க்கியூட்டு, மல்டி சப்ட்ராக்டரு, ஆடர் சப்ட்ராக்டரு, அவ்வளோதான் இருக்குப்பா. ஸோ இங்கே போயிட்டு ஒரு ஃபன் லவ்விங் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் அந்த ஒன் பிட் சப்ட்ராக்டர். இப்போ இந்த ஒன் பிட் சப்ட்ராக்டர் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி உள்ளே கொண்டு போகிறோம். ஏன்னா அதுலேயும் ஒன் பிட் தானே இருந்துச்சு. இப்படிதான் ஏ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம், பி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, அதை தான் நம்ம ஒரு ஏஎல்யூக்குள்ளே வைக்கிறோம். புரியுதா? அது ஃபங்க்ஷன் செலக்டர் வச்சு ஒரு கம்ப்யூட்டு ஒரு இப்போ ஏஎல்யூ செஞ்சிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு இது இருக்குது, எப்படின்னா ஒரு கேல்குலேட்டர் இருக்குது, பட் இட்ஸ் நாட் அ கம்ப்யூட்டர். ஓகேவா? ஃபைல் ஓப்பன் இதாக இருக்கா? இதை சர்க்கியூட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். சப்ட்ராக்டர் சி இன்னு இதை வந்து நம்ம விண்டோஸில் போய் கம்பினேட்டோரியல் அனாலிசிஸ் போட முடியுமா? ஓகேவா? ஏபி மல்டிப்ளெக்சர் வச்சுருக்கோம், இதை வச்சு செய்யணும். ஓகேவா? இதை வந்து எக்ஸ்பிரஷனில் போட்டு இதை எடுக்கணும். எடுத்துட்டோம்னா இதிலையே நம்ம வந்து சப்ராக்ஷன், அடிஷன், மைனஸ் எதுனாலும் கொடுக்கலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் 3 கொடுக்கலாம். இது லெஸ்ஸு, இதில் வந்து எதுவுமே ஞாபகம் வச்சுக்காது. சரிங்களா? அப்போ இது கொண்டு போயிட்டு இங்கேருந்து ஆரம்பிக்குதுப்பா. மொதல் இதுக்கு போகுது, ரெண்டாவது ஏக்கு போகுது, மூணாவது ஏக்கு போகுது, நாலாவது ஏக்கு போகுது, அப்படியே போகுது. அப்புறம் பி முதலுக்கு போகுது, ரெண்டாவதுக்கு போகுது, பிஇ மூணாவதுக்கு போகுது, நாலாவது பிக்கு போகுது. சிஇன் சப்ராக்டர் சிஇன் சப்ராக்ஷன்ற விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷன் செலக்டர், இப்போது ஆப்ரேஷன் செலக்டர் மாதிரி ஃபங்க்ஷன் செலக்டர். ரிசல்ட்டுக்கு செட்டை வந்து அப்படியே வச்சுட்டாங்க. செட்டை வந்து எந்த மாற்றமும் பண்ணல. அப்போ இதில் ஃபங்க்ஷன் செலக்டர்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? இது என்ன ஃபங்க்ஷன் செலக்டர்? இதில் என்ன இருக்குது? இதில் என்னப்பா இருக்குது? ஃபங்க்ஷன் செலக்டர்னால் என்ன? இது என்ன இருக்குது? ஒன்றுமே தெரியலையே. ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் அடிஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, சப்ராக்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி 3 ஃபங்க்ஷனு. செட்டிங் இருக்கா? இது ஆகாது. இது அவுட்புட்டை மட்டும்தான் சொல்லும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். சரியா? இதுதான் 4 பிட் ஏஎல்யூ. கண்ட்ரோல் யூனிட்டு இதெல்லாம் எதில் சார் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பென்னிட்டரோட இதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்.